ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக வி.சி. சந்திரகுமார் அறிவிக்கப்பட்டுள்ளார். அவரின் அரசியல் பின்னணி குறித்து பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த ஈ.வி.கே.எஸ். இளங்கோவன் உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியா கூட்டணி சார்பில் யார் போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் திமுக போட்டியிடும் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டார். இந்நிலையில் திமுக சார்பில் வி.சி. சந்திரகுமார் போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை சித்தரஞ்சன் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் சந்திரகுமார் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது மூத்த அமைச்சர்கள் பலர் உடன் இருந்தனர். ஈரோட்டில் ஜவுளி மொத்த வியாபாரம் செய்து வரும் வி.சி. சந்திரகுமார் பொது நிர்வாகத்தில் முதுநிலை பட்டம் பெற்றுள்ளார். 1987ஆம் ஆண்டு திமுக வார்டு பிரதிநிதியாக இருந்த அவர் விஜயகாந்த் ரசிகர் மன்ற மாவட்ட தலைவராகவும் செயலாற்றி வந்தார். விஜயகாந்த் கட்சி தொடங்கியதும் அவரின் நம்பிக்கைக்குரியவர்களில் ஒருவரான வி.சி. சந்திரகுமார் தேமுதிகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியாக பிரிக்கப்பட்டதும் தேமுதிக சார்பில் போட்டியிட்டு வென்ற வி.சி. சந்திரகுமார் அந்த தொகுதியின் முதல் எம்எல்ஏ என்ற அந்தஸ்தை பெற்றார். இதனைத் தொடர்ந்து 2016ஆம் ஆண்டு தேமுதிக மக்கள் நல கூட்டணியுடன் கைகோர்த்ததால் அதிருப்தி அடைந்த வி.சி. சந்திரகுமார் தனது ஆதரவாளர்களுடன் மக்கள் தேமுதிக என்ற அமைப்பை தொடங்கினார். அந்த தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக ஆதரவுடன் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட வி.சி. சந்திரகுமார் அதிமுக வேட்பாளர் தென்னரசுவிடம் தோல்வியடைந்தார். அதன் பிறகு மக்கள் தேமுதிக அமைப்பை கலைத்த வி.சி. சந்திரகுமார் திமுகவில் இணைந்தார். பின்னர் அக்கட்சியின் கொள்கை பரப்பு அணியின் மாநில இணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆர்.கே. நகர் இடைத்தேர்தலில் பகுதி பொறுப்பாளராக செயல்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் 13.94% வாக்குகள் மட்டுமே பெற்று திமுக டெபாசிட் இழந்தது. இதனைத் தொடர்ந்து 2019 மக்களவைத் தேர்தலில் சேலம் தொகுதி பொறுப்பாளராகவும் 2021 சட்டமன்ற தேர்தலில் குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் பணியாற்றினார். அரவக்குறிச்சி, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களிலும் முழுநேர தேர்தல் பணி மேற்கொண்ட சந்திரகுமார் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான குமாரபாளையம் தொகுதி பொறுப்பாளராகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. நீட் தேர்வு விவகாரத்தில் திமுக இரட்டை வேடம் போடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு முன்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் எஃப்ஐஆர் போட்ட தேதியை தாங்கள் தெரிவித்த போது புகார் அளித்து 10 நாட்களுக்கு பின் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டதாக எதன் அடிப்படையில் முதலமைச்சர் தெரிவிக்கிறார் என இபிஎஸ் கேள்வி எழுப்பினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முதலமைச்சர் தெரிவித்ததாகவும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு வெளிவந்ததும் யார் கூறியது உண்மை என்பது தெரியவரும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார். பொள்ளாச்சி விவகாரத்தில் ஆதாரங்களை கொடுத்ததோடு பிரச்சனையை முடித்துக் கொள்ளலாம் என சபாநாயகரிடம் அதிமுக கூறவில்லை என இபிஎஸ் தெரிவித்தார். 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்டா சொல்றோம், கிரைம் நம்பர் சொல்றோம். இதனிடையே பொங்கல் பண்டிகைக்கு 10,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே வழங்கினார். பாதுகாப்புக்காக நாங்க இதை கொடுக்கறோமா, நீங்க இதை வச்சுக்கோங்க. நாங்க மகளிர் எல்லாருக்காகவும் இது நாங்களும் இது பண்ண போறோம். பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி மகளிர் எல்லாருக்குமே தர போறோம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.